இப்போ செக்டார் வைஸ் பார்க்கும்போது டிஃபென்ஸ் ஆக்சுவலி ட்ரம்ப்போட வருகைக்கு அப்புறம் இந்தியா யூஎஸ் இதோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. அதுலேயும் முக்கியமாக ஆஸ் அ பார்ட்னராக இந்தியாவோடைய டிஃபென்ஸ் பேஸ்டு பிஸ்னஸ் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸான லைக் ஹார்ட்வேர்ஸ் எடுத்துக்கலாம், டெக்னாலஜி எடுத்துக்கலாம், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு பி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டார் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் 4 இயர்ஸில். செக்டாரில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் கமாடிட்டிஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்போட முழு ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ். அது என்ன எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த நாட்டிலேயே ஆயில், கேஸ், கோல் இதெல்லாத்தையுமே அதிகப்படியாக உற்பத்தி பண்ணணும். எந்த நாட்டையும் ஆயிலுக்காக, கேஸ்க்காகலாம் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய முழு ஃபோக்கஸ். அதனால தான் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ்ன்றதை வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார். அடுத்த செக்டர் வந்து டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி செக்டர் வந்து கொஞ்சம் கோளாறான செக்டார்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் வந்து நல்ல விஷயத்துக்கும் ஃபேமஸ், ஆனால் இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமிகிரேஷன் பாலிசிஸை வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார்.